செஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குகேஷோட ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆட்டம். இந்த ஆட்டம் விளையாடும்போது குகேஷ்க்கு வெறும் 13 வயசு தான். இந்த ஆட்டத்தில் அவருக்கு எதிராக விளையாடுறது போலந்து நாட்டை சேர்ந்த கிரிஜோஸ் கவாஸ்கி. இந்த ஆட்டம் வேர்ல்ட் ரேபிட் 2019 மாஸ்கோ ரஷ்யாவில் நடந்த ஆட்டம். இந்த ஆட்டத்தில் குகேஷ் ஒயிட் பீஸோடையும் கவாஸ்கி பிளாக் பீஸோடையும் விளையாடினாங்க. ஆட்டத்தை குகேஷ் நைட் F3ன்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ரிப்ளே D5 E3 knight F6 C4 E6 knight C3 bishop D6 English opening against core defense B3 black king side castling bishop B2 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கொயரில் பிஷப்பை ஃபெயின்ட்டோட பண்ணி இந்த லாங் டயங்கலில் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ரூக் E8 போட்டு சென்டர் பானை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஃப்யூச்சரில் பான் E5 E4ன்னு விளையாட முடியும். குயின் C2 குயினை டெவலப் பண்ணுறாரு. C5 பிளாக் ரொம்ப துல்லியமாக விளையாடுறாரு. குகேஷ் G4 அப்படின்னு விளையாடி பான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இங்கே என்ன ஐடியானா ரூக் G1 போட்டு கிங் சைடு இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது தான் இங்கே வந்து பிளான். அதுக்கு பிளாக் ரெஸ்பான்ஸ் D4 முதல்ல வந்து சென்டரை ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்குறாரு. E takes D4 C takes D4 knight takes D4 knight takes E4. இந்த நிலையில் வந்து நைட்டை வந்து G4 விளையாடுறாரு. ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கில் அட்டாக் பண்ண முடியும். இந்த ரெண்டு நைட்டு வந்து டார்க் ஸ்கொயர் பிஷப்பை வந்து தடுத்துட்டு இருக்கால ஃபஸ்ட்டு பிளாக் வந்து அட்டாக் பண்ண முடியும். எப்படியா இருந்தாலும் ரூக் G1 விளையாடுறாரு. ரூக் G1 விளையாடி இந்த நைட்டை அட்டாக் பண்ணுறாரு. இப்போ நம்ம வந்து நைட்டை வந்து திரும்ப F6க்கு ரீட்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணால் நைட் F6 ஒயிட் வந்து குயின் சைடில் கேஸ்லிங் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் A6 நைட் E4 knight takes E4 rook takes G7 check king takes G7 knight E6 டபுள் செக். நம்மளோட குயின் ட்ராப் ஆகிடும். பிளாக்கோட குயின் வந்து ட்ராப் ஆகி கம்ப்ளீட்டாக ஒயிட் வின் பண்ணிவிடுவார். ஆனால் வந்து பிளாக் வந்து F5 போட்டு சாலிட் டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த பான் வந்து ஃப்ரீ பான் இல்லை. அதை வந்து பான் ஃப்ரீ பான்னு சொல்லிட்டு நைட் H2 போட்டு பானை இந்த மாதிரி வெட்டினா அதே மாதிரி ஒயிட் வந்து குயின் சைடில் கேசிங் பண்ணிடுவார். நைட் டெக்ஸ் F1 ரூக் டெக்ஸ் நைட். பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனாக வந்து நம்மளோட தெரியுது பிளாக்கோட கிங் வந்து க்ளீனாக வந்து நம்ம அட்டாக் பண்ண முடியும். அவர் அந்த மாதிரி விளையாடல. F5 போட்டு சாலிட் டிஃபெண்ட் பண்ணுறாரு. H3 நைட் அட்டாக் பண்ணுறாரு. நைட் டெக்ஸ் F2 போட்டு நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. நைட்டு நம்ம வந்து கிங்கால் வெட்டலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெட்ட முடியாது. அப்படி நம்ம கிங்கால் நைட் டெக்ஸ் F2 வெட்டினா குயின் H4 செக். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஒயிட் நைட் ஹண்டிபாட்டு நைட் அட்டாக்கில் இருக்குது. நம்ம நைட்டை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு கிங் E3 இந்த மாதிரி விளையாடினா பிஷப் C5 நைட் E2 E5 எப்படி இருந்தாலும் நம்ம நைட் வந்து ட்ராப் ஆகிடும். அதனால் வந்து குகேஷ் நைட் எக்ஸ் F2 விளையாடுறதுக்கப்புறம் நைட் F3ன்னு விளையாடுறாரு. E5 இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து இப்போ இருக்கிற பெரிய சவாலான விஷயமே கிங் சேஃப்டி இல்லை. கிங் சென்டரில் இருக்குது. இன்னும் வந்து இந்த ஒயிட் லைட் ஸ்கொயர் பிஷப் டெவலப் பண்ணல, ரூக்கை கனெக்ட் பண்ணல. இது வந்து எப்படி ஒயிட் மேனேஜ் பண்ணி ஆட்டத்தை கொண்டு வர்றாருன்னு பார்ப்போம். இந்த நிலையில் இருக்கும்போது ஒயிட் C5 வந்து இருக்கிற ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. என்ன ஐடியானா நம்ம லைட் ஸ்கொயர் பிஷப்பை ஆக்டிவேட் பண்ணி கிங்கை அட்டாக் பண்ணி தான். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பிஷப் டெக்ஸ் C5 இங்கே ஒயிட் பிளான் படி
வீக்கான லைட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி கிங்கை அட்டாக் பண்ணுறது தான். நைட் G5 போடுறது. இப்போ குயினோட இதையும் நம்மளால் தடுக்க முடியும். அதே நேரத்தில் இந்த லைட் ஸ்கொயர் வீக்னஸையும் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ரிப்ளே பிஷப் E6, knight takes E6, rook takes E6, rook sacrifice. எப்படியா இருந்தாலும் வந்து நம்ம பிஷப் D4 போட்டு பின் பண்ணுறாரு. பின் பண்ணி நம்ம ரூக் வின் பண்ண முடியும். ஆனால் இந்த நிலையை பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் எவாலுவேஷன் படி பிளாக் வந்து டோட்டலாக வின் பண்ண மாதிரி வந்து கம்ப்யூட்டர் எவாலுவேட் பண்ணுது. ஏன்னா இங்கே கிங் வந்து சென்டரில் இருக்கிறதாலையும் இங்கே வந்து கேன்சலிங் பண்ண முடியாததாலையும் வந்து கம்ப்யூட்டர் எவாலுவேஷன் படி பிளாக் தான் வந்து இங்கே வந்து ஃபேவரபுளான இது. பார்ப்போம் இதை வந்து குகேஷ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ரிப்ளை வந்து குகேஷ் பிஷப் C4, கிங் H8, D4 விளையாடுறாரு. D4 விளையாட உடனே நம்ம வந்து E takes D4 இந்த மாதிரி செக் கொடுத்தா நம்ம பிஷப் டேக்ஸ் இந்த மாதிரி விளையாடலாம். ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணாமல் பிரில்லியண்ட்டான மூவ் குயின் டேக்ஸ் D4 விளையாடுறாரு. குயின் டேக்ஸ் D4, நைட் E2, குயினுக்கு டபுள் அட்டாக், குயின் H4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிங் அட்டாக்ல இருக்குது. அது இல்லாமல் இந்த ரூக் அட்டாக்ல இருக்குது. குகேஷ் இந்த மாதிரி இருக்கும்போது பிஷப் டேக்ஸ் E6 நைட்டை வெட்டிடுறாரு. ஆக்டிவான ரூக்கை வெட்டிடுறாரு. பிளாக் நைட் D3 செக் வைக்கிறாரு. கிங் D2, குயின் H6 செக், கிங் டேக்ஸ் D3, குயின் E3 செக், கிங் C4, நைட் C6. இப்போ தான் நைட்டு டெவலப் பண்ணுறாரு. ரூக் G3 போட்டு தேர்ட் ரேங்க் கவர் பண்ணுறதோட இந்த குயினையும் அட்டாக் பண்ணுறாரு. நைட் A5 செக், கிங் B5, A6 செக், கிங் டேக்ஸ் A5, பிஷப் B6 செக், கிங் A4, B5 செக், கிங் A5. எப்படியோ ஒரு வழியாக கிங்கை காப்பாற்றிட்டாரு. இப்போ பிளாக்கோட குயின் அட்டாக் இருக்கிறதால குயின் C2 விளையாடுறாரு. குயின் C2 விளையாடனே குகேஷ் நைட் D4 விளையாடுறாரு. இந்த நிலையில் இருக்கும்போது கவாஸ்கி இந்த ஆட்டத்தை இதோட ரிசைன் பண்ணிடுறாரு. என்ன ரிசைன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளாக்கோட குயின் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்போ பிளாக் குயின் டேக்ஸ் G3 விளையாடினாலும் நம்ம ஒயிட் குயின் டேக்ஸ் பிஷப் அந்த மாதிரி வெட்டிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட்டுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆட்டத்தை இதோட வந்து பிளாக் ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த ஆட்டம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் ஒரு ஆட்டத்தில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.